வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாராட்டக்கூடிய, அதையெல்லாம் விட உச்சி முகரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே ஜவ்வாதுப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் நடந்திருக்கு. அதாவது அந்த கிராமத்தில் ஒரு கோவில் மகா கும்பாபிஷேகம், புதுசாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதான் ஒரே கோவிலுக்குள்ள விநாயகர், ஸ்ரீ காளி அம்மாள், ஸ்ரீ மாரியம்மாள், ஸ்ரீ முத்தாளம்மன் அப்படிங்கிற 4 தெய்வங்களுடைய சிலை வழிபாட்டுக்காக அந்த கோவில் கட்டப்பட்டு அதுக்கு மகா அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் போன 6ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிந்தது பெரிதல்ல, அதை அவர் எவ்வாறு செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்ற போது உண்மையிலே பாராட்டி உச்சி முகரக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஜவ்வாதுப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமம் இந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழக்கூடிய ஒரு ஊர். அவங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு எந்த ஒரு மன வேற்றுமையும் இல்லாமல், மத ஒற்றுமையோடு, இன நல்லிணக்கத்தோடு, மொழி சார்ந்த எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு மரியாதையை எதிர்பார்த்து இவர்களும் மரியாதை செய்து ஒற்றுமையாக கொஞ்சி குழாவி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டின் விளைவாக ஒற்றுமையை எடுத்து காட்ட வேண்டும் இந்த இந்திய திருநாட்டுக்கு, குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம சொல்ல முடியும். அதாவது அந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ முத்தாளம்மன் இந்த 4ம் உள்ள அந்த கோவிலுக்குள்ள 6/6/2025 அன்னைக்கு கோவில் திறப்பு விழா. சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 18 பட்டி கூப்பிட்டுருக்குறாங்க. அதோடு சேர்ந்து பக்கத்தில் இருந்த இஸ்லாமியர் ஜவ்வாதுப்பட்டி புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு இவர்களே பெரிய மனிதர்கள், அந்த ஊர் பெரியவர்கள், மற்றபடி கோவில் தர்மகர்த்தாக்கள் எல்லாம் போய் மரியாதையா இஸ்லாமியர் அவங்க முக்கியமான ஒரு இடங்களை சந்திச்சு ஏற்படுத்தி ஊர் சார்பாக மிகப்பெரிய ஒரு பத்திரிகையை வைத்து கட்டாயமாக ஊரெல்லாம் திரண்டு எங்களுடைய விருந்திலும் எங்களுடைய மகா கும்பாபிஷேகத்திலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் 6/6/2025 காலையிலேயே புறப்பட்டு அதற்கு என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டுமோ, ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா சும்மா வெறுங்கையோடு போய்விட முடியாது, அதற்கு என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டும் என்று அவர்களிடமே கேட்டு இவர்களும் அதற்கு தகுந்த மரியாதையோடு என்னென்ன ஒரு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமோ அவையெல்லாம் கொண்டு சென்று அங்கு அவர்கள் ஜவ்வாதுப்பட்டி புதூரிலிருந்து இஸ்லாமியர்கள் புறப்பட ஜவ்வாதுப்பட்டியில் அவர்கள் மேலதாளத்தோடு அவர்களை வரவேற்று உட்கார வைத்து என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டும் ஊர் சார்பாக ஜவ்வாதுப்பட்டி கிராமத்தின் சார்பாக அத்தனையும் செய்து அவர் உட்கார வைத்து மனமாற உணவருந்தி விட்டு அந்த அளவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவர்களும் வந்தார்கள். அப்படிங்கிறது உண்மையிலேயே மனதுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் பாஜகவினுடைய காதுக்கு சென்றதா அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு. மற்றபடி ஜவ்வாதுப்பட்டி புதூர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, மற்றபடி மானாமூனா கோவிலூர், மற்றபடி மதுரைக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட கிராமங்கள். இதெல்லாம் இருந்துமே கூட இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இஸ்லாமிய அந்த வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமிய அந்த எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது பாஜகவிலிருந்து இன்னும் அது விடுபடாமல் இருந்து கொண்டு தான் நிற்கிறது. இது மேலிடத்தின் தூண்டுதலா அப்படிங்கிறது தெரியல. அண்ணாமலை இருந்த வகைக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக ஊன்றிருந்தாலுமே கூட மற்றபடி இருக்கக்கூடிய சில பேர் துள்ளிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரத்தை வட இந்தியாவிலிருந்து கொண்டு இறக்குமதி செய்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். அதற்கு ஏகப்பட்ட உதாரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஓபிஎஸ் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரமலான் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இஃப்தார் நிகழ்ச்சி செய்யவே கூடாது,
செஞ்சீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வர முடியாது சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பலவித. ஆனால் அதே பாஜக சிறுபான்மை பிரிவு கட்டாயமாக போன ரம்ஜானுக்கு இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணாங்க. இது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது வந்து எது எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கூட்டல் கணித்தல் எதுவும் இல்லாமல் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசக்கேடான ஒரு செயலாக இன்றைய பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவும் சொல்லப்போனால் இந்த சமீபத்தில் தக் லைஃப் அப்படிங்கிற படத்தில் கமல்ஹாசன் வந்து உள்ளதை சொன்னார். அவ்வளோதான். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம்ங்க. இதுக்கு வந்து கால்டுவெல் சொன்ன ஒரு அற்புதமான திராவிட ஒப்பிலக்க தத்துவத்தின் ஒரு வெளிப்பாடு. இதை சொல்லிட்டார். உடனே வந்து தக்கலை படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது, கன்னடர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி போட்டு எத்தனைப்பட்ட போராட்டம். இன்னைக்கு வரைக்கும் தக்கலை படத்தை இறக்குமதி பண்ணவே இல்லை, வெளியிடவும் இல்லை கர்நாடகாவில். மற்ற எல்லாத்திலையும் பான் இண்டியா படமாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சாதி வெறி பிடித்த மாதிரி ஒரு நிலைமையில கமல்ஹாசன் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஒரு 15 கோடி 20 கோடி எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விடாப்பிடியா இருந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்காமல் இருந்து கொண்டிருக்காரு. இப்ப பாருங்க, சிவராஜ்குமார் அவர் வந்து கன்னட சினிமா துறைக்கு வந்து 39 வருடங்கள் முறிந்து 40வது வருடம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு வந்து இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். சொல்லி ஒரு வீடியோவை போட்டார். யாரு? நம்முடைய உலக நாயகன் கமல்ஹாசன். அதாவது வந்து தம்பி, நீ வந்து எனக்கு மகன் ஆட்டம், நான் வந்து உனக்கு சித்தாப்பாவாட்டம், உங்க அப்பா வந்து எனக்கு அண்ணன் ஆட்டம். நீ இந்த அளவுக்கு 40 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தது அப்படி எனக்கு ஒன்று நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஆளாக வளர்ந்துட்டியா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன உன்னுடைய பணி சிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி போறார். இதெல்லாம் எதன் வெளிப்பாடு? மொழி, இனம், ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாடு தமிழகத்தில் இருக்குது. இன்னும் வந்து பாஜக வந்து தன்னுடைய விஷங்களை கக்கினாலும் அது வந்து தமிழகத்தில் பலிக்காத அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. 40க்கு 40 தெரிஞ்சு போச்சு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலும் ஒரு தொகுதிகள் கூட அவர்கள் ஜெயித்து விட முடியாது. அதுக்கு தகுந்த அதிமுக கூட்டணி அப்படிங்கிற சுத்தமா ஃபனால். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல தான் நம்ம வந்து அவர்களை வந்து விரட்ட முடியும், அடித்து ஒழிக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் அங்கங்கு தங்களுடைய விஷயங்களை கக்கி கொண்டே செல்வார்கள் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பா. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாத்தையும் எம்பிக்கெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் அனுப்பக்கூடிய வகையில் கனிமொழி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார். அப்போ வந்து உங்களுடைய நாட்டினுடைய மொழி சமாச்சாரம் எப்படிங்கிற அது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு கனிமொழி சொல்றார். அதை பாராட்டி ஒரு பாஜக நிறுவனர் வந்து பரவாயில்லை, கனிமொழி சொல்றது 100க்கு 100 உண்மைங்க போட்டு பாராட்டுறார். இப்படி பாஜக இருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கான்செப்ட் அமித்ஷாவுக்கு கூட தெரியல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ பாருங்க, மதுரைக்கு வந்துட்டு போனார் அமித்ஷா. வந்துட்டு போய் என்ன விஷத்தை கக்கியதை போன்ற யாரு போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு தெரிந்தும் தெரியாமல் இத்தனை உள்துறை அமைச்சருங்க, மத்திய அமைச்சர் என்ன பேசியிருக்கிறாரு? திருப்பரங்குன்றம் அந்த மழை வந்து அது சிக்கந்தர் மழை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அணைந்து முடிந்த நெருப்பை மீண்டும் பத்த வச்சுட்டு போயிருக்கிறார். புரியுதுங்களா? இதையெல்லாம் விட அந்த நிகழ்ச்சியின் சம்பந்தப்பட்ட ஹெச் ராஜா வந்து இது அயோத்தி, மீண்டும் அயோத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் பேச அவர்கள்லாம் இன்றைக்கு வந்து வெளியே அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய தக்லை, அது சம்பந்தப்பட்ட வகையில் கமல் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு ஆப்போசிட்டான ஒரு போஸ்டர், அதாவது வந்து பாஜக நிறுவனர், பாஜகவினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது வந்து கோவை தெற்கு மாவட்ட தலைவர், அவர் பேர் வந்து சந்திரசேகர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி மிகப்பெரிய பிரபலியமாக பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறார். கமலுக்கு எதிராக அவர் பண்ணவில்லை, அவர் தமிழுக்கு எதிராக பண்ணினார் அப்படிங்கிறத. ஏன்னா அவர் சொல்றாங்க இல்லையா, மோடினா இந்தியா, இந்தியானா மோடி. அதே மாதிரி கமல்னா தமிழ், தமிழ்னா கமல், தமிழ்னா கமல், கமல்னா தமிழ். அப்படிதான் சொல்ல முடியும். அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். என்ன போஸ்டர் விட்டுருக்காரு அப்படின்னா, அதாவது தமிழ் எங்கள் உயிர்மொழி, கன்னடம் எங்கள் தாய்மொழி, என கன்னட மொழி விரோதி கமலை நாங்கள் கண்டிக்கின்றோம். இத்தனைக்கு கோயமுத்தூர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு போர்வை, கன்னட மொழி அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒரு நபர் பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காரு அப்படின்னா எவ்வளவு ஒரு தெனாவட்டு திராணி இருந்தால் ஒரு திராவிட நாம்
இந்த இனத்துக்கு இடையில அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். ஏன் அந்த சந்திரசேகருக்கு தெரியாதா? திருப்பரங்குன்றத்தையே சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அமித்ஷாவுக்கே தெரியல அப்படிங்கிற சந்திரசேகர் எப்படி தெரியும்? நல்லா யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் பலவிதமான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் பாஜக ஊன்றி விஷக்கி விதைகளை தூவி கொண்டிருக்கு. அவைகளெல்லாம் முறியடிப்பதற்காகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. ஆமாம், ஜவ்வாதுபட்டி புதூர் அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு வெளிப்பட்டதோ அதை போல ஒற்றுமையின் வெளிப்பாடு தமிழகம் முழுவதும் ஒழிக்க வேண்டும். ஆமாம், குறிப்பாக இந்திய அந்த மொழி ஆதிக்கம், குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு மொழியினுடைய ஆதிக்கம், அதில் எல்லாம் விட பாஜகவினுடைய அந்த ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமாம், தமிழகத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஜவ்வாதுபட்டி புதூரை போன்ற ஒரு கிராமங்கள் உயிர் பெற வேண்டும், அதை நம்மை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக இன்று ஒன்று. இல்லாவிட்டால் இவர்கள் நம்மையும் அழித்து ஒழித்து நாசம் பண்ணி அவர்களும் தனக்குத்தானே அழிந்து போவார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.